ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி பாறை மீன் குழம்பு எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி மீன் கடையில் ஒரு 300 ரூபா போல் பாறை மீன் வாங்கிட்டு வந்தேன். அதில் கொஞ்சம் பெருசாக வெட்டினனால நான் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கு தேவையான சின்ன உள்ளி, ஒரு துண்டு இஞ்சி, மீன் குழம்பு மசாலா. நான் எப்போவும் மீன் குழம்பு மசாலா வீட்டில் எல்லாம் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருப்பேன் எல்லாம். அதனால் ஒரு 3.5 ஸ்பூன் நான் அதை போட்டு வேறு ஒன்றுமே அதற்கு போடண்டா. பிறகு கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு அரைப்பேன், ஏன்னா அது முடிக்கு நல்லது. பிறகு கொஞ்சம் தேங்காயும் போட்டுட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துட்டு இந்த கழுவி வச்ச மீனுக்கு கூட அந்த அரைப்பையும் போட்டு அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம அந்த மீன் கூட ஊற்றிட்டு நம்ம அந்த புளி ஏற்கனவே நம்ம ஊற போட்டு வச்சுருப்போம் தண்ணியில், அதை நல்லா அந்த புளி தண்ணியை மீன் கூட நம்ம அப்படியே ஊற்றிட்டு அவரில் கலக்கி விட்டுட்டு பச்சை மிளகையும் அரைஞ்சி நம்ம போட்டுக்கிறணும். அந்த பச்சை மிளகா போடும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் மீன், அதனால தான் அந்த பச்சை மிளகா போடுறது. ரெண்டாக கட் பண்ணி போடணும். அதுக்கு பிறகு நம்ம தேவையான உப்பு அதுக்கு மீன் குழம்புக்கு போட்டுறணும். மீன் குழம்பு போட்டுட்டு கொஞ்சம் மீதி இருக்க புளி தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீன் எடுத்து வச்சிடணும். கேஸில் வச்சுட்டு அதை நம்ம என்ன செய்யணும், அதை ஒரு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தா மீன் நல்லா கொதிச்சிருக்கும். ஏன் நான் முருங்கைக்காய் லேட்டாக போடேன்னா நல்லா சீக்கிரமாக இந்த முருங்கைக்காய் வெந்துடும். நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம்னா அந்த முருங்கைக்காயெல்லாம் பீஸாக ஆகி நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் மீனில். அதனால் நான் ஒரு 2 கொதி வந்த பிறகு இந்த முருங்கைக்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இறக்குனோம்னா அது கரெக்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் நான் முருங்கைக்காயை கொஞ்சம் லேட்டாக போடேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 20 நிமிஷம் கழிச்சிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு ஒரு கொதித்த உடனே நல்லா கொதி வந்த பிறகு நமக்கு இது நைட்டு சாப்பாடு காக்கும். அப்போ நம்ம சுட சோறில் அப்படி போட்டு சுட சாப்பிட்டோம்னா அப்படி நமக்கு டேஸ்ட் அப்படி சுவையாக இருக்கும். அதுதான் நான் நைட்டை சுட குழம்பு வச்சு கொடுத்துருவேன் பிள்ளைங்களுக்கும்.